பந்தன் பேங்க் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12% ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவார்ட்டர் ஆன் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதாவது குவார்ட்டர் 1 ஃபினான்ஷியல் இயர் 25 பெஸ்ட்டு ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கு. அதாவது ப்ராஃபிட் மட்டுமே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1063 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 47% வந்துட்டு ஜம்ப் ஆகிருக்கு. அதுக்கு குவார்ட்டர் வந்துட்டு எவ்வளோ கோடி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 கோடி தான் ப்ராஃபிட்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 47% வந்துட்டு ஜம்பாக இருக்கிறனால ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 12% கிட்ட ஏறிடுச்சு. டெக்ஸ் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்டில் இருக்கிற ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 33% வந்துட்டு ஆதித்யா பிர்லா குரூப் கிட்ட கொடுக்க போகிறாங்க. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓனரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஓனரு. அவங்களோட ஷேர்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஷேர்லாம் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஐபிஓ விட போகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாரியே பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிக் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஒருவோட ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 76 செட் பண்ணியிருக்காங்க ஐபிஓ. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஐபிஓவாக வருது. அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிக்கு ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6146 கோடிக்கு வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலமாக வந்துட்டு பணம் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக அக்யூர் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 557 க்ரோர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பை பண்ண போகிறாங்க. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 875 மில்லியன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 7324 கோடிக்கு வந்துட்டு வாங்க போகிறாங்க. இந்த கம்பெனி இது வந்துட்டு எது மூலமாக வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும்ல, அந்த கம்பெனி வழியாக வந்துட்டு வாங்க போகிறாங்க. இந்த சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியை ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. டிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டோட ஷேர்ஸை வந்து விற்க போகிறாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லிங்கிற ஒரு ப்ரைவேட் அதாவது ஃபாரின் கம்பெனி பார்த்தீங்கன்னா விற்க போகிறாங்க. அதுவும் எவ்வளோ ப்ரைஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 775 பெர் ஷேரோட ப்ரைஸு 5% கிட்ட டிஸ்கவுண்ட்டில் விற்கிறோம். கோல்கேட்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 33% ஏறி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைக் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 364 crore ஹைக் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33% ஏறி இருக்குது. அதுவும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பில்லியனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.64 பில்லியன் ருபீஸாக இருக்குது. ஏப்ரல் டு ஜூன் பீரியட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 lakh crores ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க.